அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடர் நித்யா குருஜி. தைப்பூசம் வருது. தைப்பூசம் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது, எனக்கு குறிப்பாக ஞாபகம் வர்றது முருகர் தான். தமிழக மக்களுக்கு முருகர் தான். சஷ்டி அன்னைக்கு தான் நோன்பு இருக்கிறது, விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாரும் பண்ணுறது. தைப்பூசம் எதற்கு ஃபேமஸ்ஸு, எதனால் முருகனை கும்பிடணும் அப்படின்னு நிறைய அதில் டவுட்ஸ் இருக்கும். சமீப காலத்தில் தான் தைப்பூசம் அரசு விடுமுறையாகவே அளிக்கப்பட்டது. இந்த தைப்பூசத்தை வழிபாடு செய்வோருக்கே முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அனுகூலம் கிடைக்கும். காரணம், தைப்பூசம் அவ்வளோ விசேஷம். ஒருவனுடைய பிறப்பின் நோக்கம், நம்முடைய பர்த்தோட என்ன நோக்கத்துக்கு நான் பிறந்திருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிருக்க வரைக்கும் நான் ஓடிட்டே இருப்பேன். எப்போ எனக்கு தெரியுதோ அன்னைக்கு அதை நான் செய்ய ஆரம்பிச்சிருவேன். இது விஷயம். அப்போ பிறப்பின் நோக்கம் தெரியாமல் எல்லாரும் ஓடிட்டே இருப்போம். முருகப்பெருமான் அவதார நோக்கம், அந்த அவதாரத்தினுடைய நோக்கமே சூரனை சம்ஹாரம் செய்வது. முருகப்பெருமானை நம்பியிருக்கக்கூடிய அந்த காலகட்டக்கூடிய தேவர்கள், ரிஷிகள் அனைவரையுமே ரட்சிப்பது, காப்பது முருகப்பெருமானுடைய பணி. இதுதான் அவர் பிறந்தார். அப்படி பிறந்தவருக்கு தன் நோக்கம் எதுவோ அதை வெற்றி பெற வைப்பதற்கான முதல் டூல், ஃபஸ்ட்டு ஒரு திறவுகோலாக அவருக்கு அமைந்தது வேல். முருகரும் வேலும் பிரிக்க முடியாது, ரெண்டும் ஒன்று, ரெண்டுமே ஒன்று தான். வேல்னா முருகர், முருகர்னா வேல். அப்படிப்பட்ட வேலை தன் தாயாரிடமிருந்து முருகப்பெருமான் பெற்ற காலம் தைப்பூசம். இந்த தை மாதம் பூசணேஸ்வரர் அன்னைக்கு வாங்குறார். இந்த தைப்பூசம் அன்று இது முருகனுக்கே வெற்றிக்குரிய திறவுகோலாக இருந்ததுனால முருகப்பெருமானுடைய அடியுரலாகிய நாம, முருகப்பெருமானை கும்பிடக்கூடிய நீங்கள் அன்றைய தினம் முருகனை வழிபாடு செய்ய, முருகனுக்கு நாம் மனது நினைத்த விஷயங்களை அபிஷேக பொருளாக கொடுக்க, உங்களுடைய வாழ்வின் பிறப்பின் நோக்கத்தை கண்டறிந்து அதற்கான ஒரு வாய்ப்பை முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுத்து வெற்றி பெற வைப்பார். இப்போ உதாரணமாக நமக்கு ஒரு வீடு வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான பணம் எதில் வருமோ அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்துருவார். ஒரு கடன் பிரச்சனை அப்படின்னா அந்த கடனை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துருவார். இதுபோல் உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுக்கான ஒரு திறவுகோலை உங்களுக்கு காட்டணும் அப்படின்னா நீங்கள் தைப்பூசத்தை கொண்டாடணும், செலிப்ரேட் பண்ணணும். எப்படி பண்ணுறது? முருகப்பெருமானாவே காவடி சிந்து அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. காவடி சிந்துனா காவடி எப்போ எடுக்க போதக்கூடிய பாட்டு, காவடி ஆட்டம். அப்போது காவடி எடுத்து முருகப்பெருமானை ஆடி பாடி துதித்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் தைப்பூசம். அப்படிப்பட்ட இந்த தைப்பூசத்தில் முருகப்பெருமானுக்கு பல்வேறு காவடிகள் இருந்தாலும் மிகவும் பிரசித்தி பெற்ற காவடியாக இருப்பது இளநீர் காவடி. ரொம்ப விசேஷம். முருகனுக்கு நிறைய அபிஷேக பொருள் இருந்தாலும் இளநீர் மிக பிரதான ஒரு அபிஷேக பொருள். இந்த இளநீர் அப்படின்னோட ஒரு சிறிய ஒரு மாலை மலர், அந்த பத்திரிகையில் ஒரு தொடர் தான், ஒரு கட்டுரை. அது திருச்செந்தூர் பற்றிய ஒரு கட்டுரையாக அது வந்தது. ஒரு அடியவர், முருகப்பெருமானுடைய நேசமிக்க ஒருவர், திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா அபிஷேக ஜாபானமும், பால், தயிர், அரிசி மாவு, எலுமிச்சம்பழம், எல்லா அபிஷேகம் பொருளுமே எல்லாமே தயார் பண்ணிட்டாரு. எல்லாம் தயார் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே போய் கோயிலுக்குள்ளே நுழையும் போது அவருக்கு தோணுது, நம்ம என்ன மறந்துட்டோம்? இளநீரை மறந்துட்டோம், எண்ணெயை மறந்துட்டோம். அப்படி இளநீரை மறந்துட்டோமே சொல்லிட்டு கோயிலில் அபிஷேக பொருளாக கொடுத்துட்டு இளநீ வாங்கலான்னு அங்கேயும் அலையிறாரு. எங்கேயுமே இளநீ கிடைக்கல. அங்கே பக்கத்தில் மரம் இருக்குது, அங்கே போய் அவர் கேட்குறாரு, அந்த ஓனர் அவர் கொடுக்கல. என்ன இப்படி ஒரு சங்கடமாயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவன்ட்ட பேசுகிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இவ்வளோ வாங்கிட்டு வந்து நீங்கள் இளநீ தானே விடுங்க பார்த்துக்கலாங்கிறாங்க. ஆனால் அவருக்கு மனசு பொறுக்கலை. எல்லாமே கொடுக்குறேன்னு சொன்னேன், ஒரு இளநீ கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி மனம் வேதனை அடைகிறாரு, மனம் வருந்துறாரு. அந்த கஷ்டத்தில் முருகா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைமில் அந்த கடற்கரையோரத்தை தான் கேட்டு வந்துட்டுருக்காரு. அந்த டைமில் கடலில் 2 இளநீ மிதந்து வருது, 2 தேங்காய் மிதந்து வருது. கரை ஒதுங்கும் போது எடுக்கிறாரு இளநீ, நல்ல வெயிட்டாக இளநீ. அந்த இளநியை கொண்டு போய் கரெக்டாக உள்ள கோயிலுக்குள்ளே நுழையிறாரு. இளநீ அபிஷேகத்திற்கு அந்த இளநியானது அபிஷேகம் செய்யப்படுகிறது. இப்படி ஒரு மேஜிக் இளநியில், இப்படி ஒரு மிராக்களை முருகப்பெருமான் ஏற்படுத்தி அந்த அன்பருக்கு அவர் ஒரு காத்தார், அவருக்கு அனுகூலம் செய்தார். அப்படிப்பட்ட இந்த இளநீர் அபிஷேகம் விசேஷமான அபிஷேகம். மனதில் தெளிவு பிறக்கணும், குடும்பத்தில் அமைதி பிறக்கணும், அடுத்த கட்ட வாழ்க்கையில் உயர்வு அடையணும், என் கஷ்டமெல்லாம் நிவர்த்தியாகி போகணும்.
சொத்து சுகம் வீடு வண்டி வாகன யோகம் என்று கலியுகத்திற்கு தேவையான அடிப்படை சம்பத்துக்களை நான் பெற்றுக்கணும். என் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் 23 வயசுனா இந்த வயசுக்கு என்ன தேவை, 27 வயசுக்கு என்ன தேவை, இப்படி வயதிற்கேற்ற அந்த முதிர்ச்சியும் அந்த அனுபவமும் பக்குவம் எனக்கு கிடைத்த அடுத்தடுத்த கட்டம் வாழ்க்கைக்கு நான் பயணப்படணும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? இளநீர் அபிஷேகம் முருகனுக்கு கொடுக்கணும். அதுவும் குறிப்பாக தைப்பூசத்தன்று கொடுக்க மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய இந்த இளநீர் காவடியை நீங்கள் எடுக்கணும். தைப்பூச அன்னைக்கு காவடி எடுப்பதற அளவுக்கு என்னால் முடியல, நான் வேறு பக்கம் எங்கேயாச்சும் இருக்கேன், வெளியே இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், அல்லது எங்கள் ஊரில் அந்த பழக்கம் இல்லை அப்படின்னா அந்த காவடி எடுக்கக்கூடிய அன்பர்களுக்கு அன்னதானம் அளிக்கலாம். தைப்பூசம் அன்று முருகனுக்கு வஸ்திரம் கொடுக்கலாம், துணி கொடுக்கலாம். அல்லது நாம் எங்கே இருக்கோமோ அதுக்கு பகுதியில் நம்மால் முடிந்தவரை யாருக்காச்சும் அன்னமிடுதல் அன்றைய தினம் அன்னமிட்டு முருகனை வழிபாடு செய்வது நிச்சயம் நற்பலன்கள் உங்கள் வாழ்வில் இந்த தைப்பூசட்டும் அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே கேரண்டியாக நடந்திருக்கும். ஒரு அடிப்படை தேவை முருகன்கிட்ட கேட்டிங்கன்னா நிச்சயம் இது நடக்கும். அப்படிப்பட்ட தைப்பூசத்தை 25 ஆண்டு காலமாக தொடர்ந்து நாம் செய்து கொண்டு வருகிறோம். கரூர் மாவட்டத்தில் வேலாயுதம்பாளையத்தில் இருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோயில். 1 2 இல்லை, 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோயில். அருணகிரிநாதருடைய பாடல் பெற்ற திருத்தலம். கிட்டத்தட்ட பழனிக்கே கொஞ்சம் பழமை தான், திருவாவன்குடிக்கு இல்லை, பழனிக்கு. அப்படிப்பட்ட பழமையான திருத்தலங்களில் ஒரு திருத்தலம் கொங்கு பெல்ட்டில் கரூர் மாவட்டத்தில் வேலாயுதம்பாளையத்தில் அமர்ந்திருக்கு. புகழிமலைன்னு பேர், புகழ் தரக்கூடிய மலை. 6 நாட்டார் மலைன்னு பேர். 6 மன்னர்கள், சேர சோழ பாண்டியர்கள் நமக்கு தெரியும், சிற்றரசர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நிர்வகிக்கூடிய மலையாக 6 நாட்டார் மலை, புகழிமலை என்று சொல்லக்கூடிய அற்புதமான மலை. இந்த மலைக்கு 25 ஆண்டுகளாக இந்த காவடியானது எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் மிக சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கக்கூடிய அந்த காவடியில் தங்களுடைய பெயர்களை இணைத்து கொண்டு நீங்களும் இளநீர் காவடி எடுக்கணும். ஒரு தீர்த்த கூட எடுக்கலாம், இல்லை ஒரு பால் காவடி எடுக்கலாம். எது முடியுமோ எடுத்து முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்து வருவதற்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். அதை நீங்கள் அடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியமாக நினைக்கிறோம். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இளநீர் காவடிகள், தீர்த்த காவடிகள், பால் காவடிகள் எடுத்து அன்றைய ஒரு தினம் பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிக வளம் தரக்கூடிய தெய்வத்திற்கு உங்களுடைய காவடிகளை கொடுத்து வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய வெற்றியும் அடுத்த தைப்பூசத்திற்குள்ளாக நிச்சயம் உங்களுக்கு முருகப்பெருமான் கொடுத்திருப்பார். அப்படிப்பட்ட வளங்களை நீங்கள் அடைய எம்பெருமான் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். காவடி எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள், தைப்பூசத்தை சார்ந்த பேசணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள் கீழ்கண்ட எண்ணிற்கு தொடர்பு கொண்டு என் கூட பேசலாம். இனி எல்லாம் இனிதே. நன்றி, வணக்கம்.